ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது மாயன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோ ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணுங்கிற ஆசையும் இருக்கு. அதே சமயத்தில் ஹீரோயினி பிந்து மாதவியை லவ் பண்ணிட்டும் இருக்காரு. இவரை சுற்றி நிறைய பிரச்சனைகளும் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது இவரோட பாஸ் இவர் மேலே எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டே இருக்காரு. இது போக ஒரு ரவுடி அந்த ஏரியா மக்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டே இருக்கான். அதை கண்டும் காணாத மாதிரி ஹீரோ இருக்காரு. இப்படி பல பிரச்சனைகள் ஹீரோவை சுத்தி நடந்துகிட்டே இருக்கு. அந்த சமயத்துல இன்னும் 13 நாள்ல உலகம் அழிய போறதா ஹீரோவுக்கு ஒரு மெயில் வருது. இந்த விஷயத்த ஹீரோ ஆரம்பத்துல நம்பலனாலும் போக போக நம்ப ஆரம்பிச்சிருந்தாரு. அதனால அந்த 13 நாட்கள் முடியறதுக்குள்ள ஹீரோ அவர் ஆசைப்பட்ட மாதிரி வாழணும்னு நினைக்கிறாரு. அவர் அவசர அவசரமா வீடு வாங்குறாரு. உடனே ஹீரோயினிய கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவரை சுத்தி நடக்கிற பிரச்சனைகளை ஹீரோ சரி பண்ணவும் கள இறங்குறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அந்த 13 நாட்கள் முடிவுக்குள்ள ஹீரோ என்னென்ன விஷயமெல்லாம் பண்ணாரு, இவருக்கு மெயில் பண்ணது யாரு, அந்த 13 நாட்களுக்கு அப்புறம் உலகம் அழிஞ்சுதா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஸ்டோரி ரொம்ப டிஃப்ரெண்டாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு. படத்தோட ஹீரோ அவருக்கு கொடுத்த ரோலை நீட்டா பண்ணியிருக்காரு. ஹீரோயினி ஒரு சில சீன்ஸ் வந்தாலும் அவங்களோட கதாபாத்திரத்தை நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தை நடிச்ச எல்லாருமே ஓகேவா நடிச்சிருக்காங்க. படத்தோட பிஜிஎம் ஓகேவா இருக்கு. மற்றபடி இந்த படத்துல பிளஸ்ன்னு சொல்ல எதுவுமே இல்லை. இந்த படத்தோட மைனஸ் படத்தோட ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் அதை ஸ்கிரீன் பிளேல ப்ரெசென்ட் பண்ண விதம் சுத்தமாவே சரியில்லை. படம் எந்த இடத்துலையுமே நம்மளை கனெக்ட் பண்ண வைக்கல. படத்தில் உள்ள எந்த கேரக்டரையும் ரைட்டிங்ல சரியா டிசைன் பண்ணல. ஹீரோவோட கேரக்டர் ரைட்டிங்கே ரொம்ப சொதப்பலா தான் இருக்கு. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது என்ன படம்டா இது, தலையும் புரியும் இருக்கு வாழும் புரியும் இருக்குன்னு தான் தோணுச்சு. அதுலயும் படத்தோட கிளைமேக்ஸ்ல போர் நடக்கிற மாதிரிலாம் ஒரு சீன் வரும். அதெல்லாம் ஏன் எதுக்குன்னே தெரியல. இந்த படத்துல செகண்ட் பார்ட்டுக்கு வேற லீடு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பார்ட்டே பார்க்க முடியல, இதுல செகண்ட் பார்ட் வேறையான்னு தோணுச்சு. படத்துல சிஜி அண்ட் விஎஃப்எக்ஸ்லாம் ரொம்ப மோசமா இருக்கு. இந்த படத்தை ராஜேஷ் கண்ணா டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல வினோத் மோகன், பிந்து மாதவி, ஜான் விஜய் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ரொம்பவே ஒரு பிலோ அவரேஜான ஃபேண்டசி த்ரில்லர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.